ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போது அரைச்சதை கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம். இதை வந்து சிக்கனில் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. நமக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கடாயில் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் இப்போ வந்து நம்ம பெசரி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போ மூடி போட்டு மூடிக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கனில் வந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறோங்க. பாருங்கள், நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி